சரி என்னப்பா மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனால் அது ஆட்டோமேட்டிக்காக 2-3 ஆப்பில் போய் தானாகவே போய் ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்து 12,600 ரூபாய் எடுத்துகிற மாதிரி வந்து யாருக்கு போச்சு எப்படி போச்சுன்னு தெரியல. நான் எந்த ஓடிபி கொடுக்கல. SMS வந்துச்சு, ஃபோன் ஹேங் ஆச்சு, காசு போச்சு. இது என்னங்க நூதன திருட்டா இருக்கு. எடுத்துட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அந்த மெசேஜில் வந்து டிராஃபிக் சலான் மாதிரி இருந்தது. போக்குவரத்து காவல்துறை சார்பா வந்த லிங்க் அப்படின்னு நினைச்சவருக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்து 12,600 ரூபாய் எடுத்துகிற மாதிரி வந்திருக்கு. யாருக்கு போச்சு எப்படி போச்சுன்னு தெரியல. நான் எந்த ஓடிபி கொடுக்கல. சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தை சேர்ந்தவரான செந்தில் அப்படின்றவங்களுடைய இருசக்கர வாகனத்தை 2 தினங்களுக்கு முன்னாடி அவருடைய மனைவியும் அவருடைய தம்பியும் எடுத்துட்டு வெளியில போயிருக்காங்க. அப்போ போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடக்கூடிய வாகனங்களுக்கு போக்குவரத்து காவல்துறை அனுப்புற மாதிரி குறுந்தகவல் மாதிரியான ஒரு மெசேஜ் செந்தில் செல்போனுக்கு வந்திருக்கான். அந்த மெசேஜ்ல இருந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன அபராதம் அப்படின்னு பார்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ செல்போன் உடனே ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து செந்தில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செஞ்சுட்டாங்களாம். அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துல செல்போன் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்காமா. அதை தொடர்ந்து வங்கி கணக்குல இருந்து 12,600 ரூபாய் பணம் திருடப்பட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இது தொடர்பா சைபர் கிரைம் மோசடி எண்ணான 1930 அப்படின்ற தொடர்பு எண்ணுக்கு புகார் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெரும்பாக்கம் காவல் நிலையத்திலுமே மோசடி நபர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. போக்குவரத்து காவல்துறை விதிமீறலில் ஈடுபடக்கூடிய வாகனங்களுக்கு அபராதம் செலுத்துற வகையில குறுந்தகவல் லிங்க் மாதிரியா ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அதே மாதிரி ஒரு மோசடி கும்பலும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது உடனடியா தடுத்து என்னுடைய பணத்தை மீட்டு தரணும் அப்படின்னு அவர் கோரிக்கையும் வச்சிருக்காரு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹானுட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்து 12,600 ரூபாய் எடுத்துகிற மாதிரி வந்திருக்கு. யாருக்கு போச்சு எப்படி போச்சுன்னு தெரியல. நான் எந்த ஓடிபி கொடுக்கல.